எனக்கு அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் 10 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி துளி மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டியது. கடாயில் எண்ணெயை வச்சு 2 கடுகு படபடன்னு வெடித்தோன்னே வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளித்து கொட்டி உருளைக்கிழங்கு அவரைக்காயும் அலம்பி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கூட்டி வச்சுருக்க புளிஜல் தட்டிக்கு அதெல்லாம் கொட்டினா நல்லா கொதிச்சிடும். அதுக்குள்ளேயும் குக்கரில் 1 கப் ரைஸ், 3 கப்பு ஜலம், 25 கிராம் துவரம்பருப்பு போட்டு வேக வச்சு அந்த பருப்பு தூக்கி சாம்பாரில் கொட்டினா கேரட்டும் உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் போட்டு சாம்பார். அவரைக்காய் பொரியல். அவரைக்காயை பொடியாக நெருக்கி அலம்பி எடுத்துட்டு கடாயில் எண்ணெயை வச்சு கடுகு படபடன்னு வெடித்தோன்னே 2 உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாயை 2 3 கிள்ளி போட்டு மிளகாயும் கிள்ளி போட்டு மிளகா லைட்டாக சவக்க ஆரம்பித்தோன்னே பெருங்காயத்தூளை போட்டு அவரைக்காய் அலம்பி அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சா நல்லா வெந்துடும். தேங்காயை போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டால் அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு அவரைக்காய் சாம்பார், சாதம். இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். சந்தாதாரராக வாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.